வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லைனிங் சுடிதார் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மல் சுடிதார் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்தபடியே கால்குலேஷன்லாம் போட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிற டீட்டெயில் வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. அதே மெத்தட்லேயே தான் நம்ம லைனிங் சுடிதாருக்கும் லைனிங்கும் கட் பண்ணிப்போம், மெயின் மெட்டீரியலுமே கட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் சுடிதாரை பொறுத்தளவுக்கு இப்போ லைனிங் மெட்டீரியலை நம்ம கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் லைனிங் மெட்டீரியலை. இப்போ நீங்கள் மெயின் மெட்டீரியல் எவ்வளோ மீட்ரு வாங்குறீங்களோ அதே அளவுக்கு லைனிங் மெட்டீரியலும் நம்ம வாங்கிக்கணும். இப்போ லைனிங் சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெட்டீரியல் லைனிங் மெட்டீரியல் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட அளவு பார்த்தீங்கன்னா நீளம் சுடிதாரோட ஹைட் நம்மளுக்கு 40 இன்ச் அது மாதிரி வரும். இதுதான் நம்மளுக்கு சுடிதாரோட ஃபுல் ஹைட்டு. இப்போ லைனிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹைட்லேருந்து நம்ம 2.5 to 3 இன்ச் அளவுக்கு நம்ம கம்மியாக தான் எடுத்துப்போம் லைனிங்கு. இதெல்லாம் தான் லைனிங் சுடிதாரில் மெயின் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டிப்ஸ். நம்மளுக்கு இந்த 2.5 to 3 இன்ச் நம்ம எதுக்காக கம்மியாக எடுத்துக்கிறோன்னா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இப்போ வாஷ் பண்ணுறோன்னா அதில் பார்த்தீங்கன்னா சில டைம் இப்போ சில லைனிங் மெட்டீரியலோட குவாலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் மெட்டீரியலு. நம்ம அதே அளவுக்கு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு மெயின் மெட்டீரியலை விட ஜாஸ்தியாக கீழே வந்துருங்கிறதுக்கு தான் 2.5லேருந்து 3 இன்ச் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம் லைனிங் மெட்டீரியலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா அளவும் கரெக்டாக தான் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே நம்ம கட் பண்ணியிருக்கோம் மெயின் மெட்டீரியலில். நம்ம அடுத்து தச்சிக்கிட்டு லைனிங் மெட்டீரியல் சைஸுக்கு கரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற மெட்டீரியலை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை நெக் எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம மேல் பக்கத்தை எடுத்துக்கணும். நம்ம மெட்டீரியலோட மேல் பக்கம் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நெக் எடுத்துக்கலாம். பானக்கோ யூனக்கோ எந்த நெக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த நெக்கை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம மேல் பக்கமாக வச்சு தான் இந்த லைனிங்கை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் ஓரமாகவே ஃபுல்லாகவே இப்படி தச்சு வந்துட்டு அடுத்தது இந்த மெட்டீரியலை நம்ம கட் பண்ணிக்கிட்டு தான் உள் பக்கமாக இந்த லைனிங்கை டேர்ன் பண்ணிப்போம். இதே மாதிரியே தான் ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னாலும் இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இதை மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சு ஃபுல்லாகவே தைச்சி வந்துடலாம். நம்ம இப்போ லைனிங் சுடிதார் நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் மெட்டீரியல் மேலே தான் லைனிங் மெட்டீரியலை நம்ம வச்சு உள்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். நம்ம மெயின் மெட்டீரியலோட ரைட் சைட் மேலே தான் நம்ம லைனிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக் லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்பக்கமாக டேர்ன் பண்ணிப்போம். இந்த மெட்டீரியல்லாம் கட் பண்ணிவிடுவோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ தச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெட்டீரியலோட நல்ல பக்கம் மேலே தான் லைனிங் மெட்டீரியலை வச்சு இந்த நெக் லைனை ரவுண்டாக தச்சு வரும். இப்போ நம்ம லைனிங் மேலே பார்த்தீங்கன்னா இந்த நெக் லைனை ரவுண்டாக அப்படியே தைச்சி வந்துட்டோம். இந்த மெட்டீரியலை நம்ம கட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம உள் பக்கமாக டர்ன் பண்ணிப்போம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் சின்ன சின்ன அப்படியே ஸ்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நெக்லைன் நீட் ஃபினிஷ் ஆகும். அது தையலில் படாத அளவுக்கு நம்ம அப்படியே கட் போடணும். தையலில் படாத அளவுக்கு சின்ன சின்ன ஸ்லிட்டாக நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம லைனிங் மெட்டீரியலை ராங் சைடு டர்ன் பண்ணிடலாம்.
நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அயன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா அப்படியே நீட் ஃபினிஷ் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் நம்ம முதலே போட்டு வந்துடலாம் அயன் பண்ணிவிட்டு. நம்ம இப்போ வந்து நெக்லைனை உள்பக்கமாக திருப்பி விட்டு ஒரு அயனுமே பண்ணிட்டோம். மேலே வந்து அப்படியே டாப் ஸ்டிச் நம்ம வந்து போட்டு வந்துடலாம். நம்ம இப்போ நெக்லைனை ஒட்டின மாதிரியே டாப் ஸ்டிச் போட்டோம். அடுத்தது நம்ம உள்பக்கமாக தைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம உள்பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படி தைச்சி வந்துடலாம். இந்த கீழே வரைக்கும் இந்த சைடு தைச்ச மாதிரியே தான் இந்த சைடுமே நம்ம ஃபுல்லாகவே அப்படி தைச்சி கீழே வரைக்கும் தைச்சி வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து நெக்கு மேலேயுமே டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கத்தில் லைனிங்கும் நம்மளோட மெயின் மெட்டீரியல் மேலேயும் அப்படியே நம்மளோட ஷோல்டர்லேருந்து தைச்சி வந்து இப்படி ஆர்ம் ஹோல் தைச்சி கீழே வரைக்கும் தைச்சி வந்துடலாம். நம்ம கீழே வரைக்குமே தைச்சிட்டோம். இதே மாதிரியே இந்த சைடையும் நம்ம தைச்சிக்கலாம். நம்மளோட இந்த மெயின் மெட்டீரியலில் இருக்கிற கீழே இருக்கிற இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே சின்னதாக அப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடித்து வச்சு தைச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து மெயின் மெட்டீரியலோட லைனிங்கையும் வச்சு உள்பக்கமாகவே எல்லாமே தைச்சி வந்துட்டோம். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே. அடுத்தது நம்ம இந்த ஷோல்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட் பீஸையும் பேக் சைட் பீஸையும் ரெண்டும் ரைட் சைடு மேலே ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வச்சு நம்ம பின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்மளோட நெக்கு சைடு வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இந்த சைடு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தால் கூட அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். இப்படி வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ண மாதிரியே தான் இந்த பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவை வந்து மெயின் மெட்டீரியலில் லைனிங்கை வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு 2 ஸ்லீவும் ஒரே மாதிரியே வந்துருங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ஸ்லீவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டர்ன் படியே என்ன சைஸ் வருதோ அந்த அளவே நீங்கள் வந்து லைனிங்கில் கட் பண்ணி வச்சிங்க. மெயின் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த லைனிங் படி தச்சுட்டு மீதம் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் படி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவு. இது மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை மிரர் இமேஜாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவை வந்து தச்சுக்கணும். இந்த ஸ்லீவோட மிரர் இமேஜ் தான் இந்த ஸ்லீவ். இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் லைனிங் சுடிதாராக இருக்கட்டும், லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், லைனிங் வச்சு எந்த ஸ்லீவ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து இப்படி கீழே இருந்து இப்படி ஃபுல்லாகவே தைச்சி வந்துடலாம். இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் வந்து தைச்சிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் மெட்டீரியலை வந்து நம்மளோட மெயின் மெட்டீரியலோட ராங் சைடு மேலே தான் வச்சு நம்ம இப்போ தைக்கிறோம்.
நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து மெயின் மெட்டீரியலோட தைச்சிட்டோம் லைனிங்கை. இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தைச்சிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மீதம் இருக்க மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு மெயின் மெட்டீரியலோட லைனிங் மெட்டீரியல் வச்சு தைச்சிட்டோம். மெயின் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே லைனிங்க்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்லீவு, லெஃப்ட் சைடு ஸ்லீவ் 2 ஸ்லீவுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சுடிதாரோட எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ லைனிங் சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே ஷோல்டர் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து டாட் தான் பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் வந்து நார்மல் சுடிதாருக்கெலாம் எப்படி டாட் பிடிப்பீங்களோ அதே அளவுக்கு டாட் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லைனிங் சுடிதாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த லைன் மேலே 2 மெட்டீரியலும் லைனிங் மெட்டீரியல் மெயின் மெட்டீரியலை சேர்த்து ஒரு ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கணும். இந்த இடத்துல இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டு அடுத்தது தான் நம்ம இந்த டாட்டை பிடிச்சிக்கணும். இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெயின் மெட்டீரியல் தனியாக லைனிங் தனியாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த டாட் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்ஸ். அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து 2 சைடுக்குமான ஸ்லீவே ரெடி பண்ணியே வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட மெட்டீரியலோட மேல் பக்கத்தில் தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து தைச்சிப்போம். வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சி வந்துடலாம். அதே மாதிரி இந்த ஸ்லீவையும் இப்போ அடுத்து நம்ம எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுடிதாரோட ஸ்லீவை வந்து பின் பண்ணியே வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்க ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரியே அடுத்த பக்க ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா பேக் டாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த லைன்லேயே. நம்ம இப்போ வந்து மெயின் மெட்டீரியலையும் லைனிங் மெட்டீரியலையும் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்தது நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் டாட் பிடிச்சிட்டோம். இதே மாதிரியே அடுத்த சைடு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ லைனிங் சுடிதாருக்கு ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம சைட் ஜாயினிங் தான் ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ சைட் ஜாயினிங் வந்து ஸ்டிச் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து பின் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அது வரைக்கும் பின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவில் மேலேருந்து தொடங்கி கீழே இந்த ஹிப் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் தைச்சிப்போம். இந்த ஸ்லீவ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இங்கே மேலே இந்த ஸ்லீவ்ட்டேருந்து தொடங்கி இப்படி வந்து இந்த ஹிப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாக் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்கணும். இதே மாதிரியே இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் சுடிதாருக்கு சைட் ஜாயினிங் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தொடங்கி கீழே ஹிப் வரைக்கும் நம்ம தச்சு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹிப் வரைக்குமே தச்சிட்டோம். இதுக்கு வந்து லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து சைட் ஜாயினிங் பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல டீட்டெயில் வீடியோவே இருக்குது. அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. நம்ம இப்போ லைனிங் சுடிதாருக்கு சைட் ஜாயினிங், சைட் ஸ்லிட் எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு மேல் பக்கம் பார்க்கும்போது இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம லைனிங் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.